Good afternoon, dear children. This class we are going to learn about the textual question of the plant physiology. As we finished the plant physiology the last class itself, so this class we can learn the question answer from the book bag. Okay. So take the first one. Choose the best answer. The tropic movement that helps the climbing vines to find the suitable support. You just imagine your support is there. Your plant என்ன பண்ணுனா அட்ஜஸ்ட்மென்ட் ஆயிட்டு இது கிளைம்பிங் மேல இருக்குதுன்னா வாட் டைப் ஆஃப் மூவ்மெண்ட் that is the thigmotropism. Okay, thigmotropismனா the plant climbing over the woody plants. ஒரு plant இன்னொரு plant மேல thick plant மேல ஒரு woody plant மேல climb ஆகி அது மேல போச்சுன்னா that is called the tropism, thigmotropism. சரியா? First one. Second one, the chemical reaction occurs during the photosynthesis. The photosynthesis என்ன நடக்குது? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கன்சியூம் பண்ணிட்டு குளுக்கோஸும் ஆக்சிஜனும் உருவாகுது இல்லையா? அப்போ என்ன ஆப்ஷன்ஸ்னா போத் CO2 அண்ட் வாட்டர் ஆர் ஆக்சிடைஸ்டு. ஆப்ஷன் சி போத் CO2 அண்ட் வாட்டர் ஆக்சிடைஸ்டு. சரியா? நெக்ஸ்ட் ஒன், the bending of root of a plant responds to water. இப்போ ஒரு பிளான்ட்டோடைய ரூட்டை பெண்ட் ஆகி வாட்டர் நோக்கி போகுதுன்னா வாட்டர் மீன்ஸ் ஹைட்ரோ. சரியா? அந்த மூவ்மெண்ட் பேர் ட்ராபிசம். ஸோ ஹைட்ரோட்ராபிசம். அது ஆன்சர் வந்து ஹைட்ரோட்ராபிசம். கொஸ்டின் நம்பர் 3 உடைய ஆன்சர். Fourth one, a growing seedling is kept in the dark room. A burning candle is placed near it for a few days. The tip part of the seedling burns towards the burning candle. அப்போ ஒரு பிளான்ட்டை வந்து ஒரு ரூமில் வந்து பிளான்ட் வச்சுருக்கோம். அங்கே ஒரு பர்னிங் கேண்டில் வைக்கிறோம்னா ஆஃப்டர் சர்டன் பீரியட் the plant should bend and move towards the candle. அப்போ கேண்டில் லைட் இல்லையா? அப்போ அந்த ப்ராசஸ் பேர் ஃபோட்டோட்ராபிசம். சரியா? The fifth one, the root of the plant is option B பாரு, பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். ரூட் எப்படி போவோம்? ஜியோட்ராபிக், மண்ணை நோக்கி போவோம். அதே சமயம் லைட்டுக்கு அகைன்ஸ்டாக. ஸோ மேலே சன்லைட் இருக்கும், கீழே ரூட் இருக்கும். அப்போ இது மூவ் டுவர்ட்ஸ் த சாயில் அகெயின்ஸ்ட் லைட். அது ஃபர்ஸ்ட் ஒன்று. அப்போ ஆப்ஷன் 2 ரைட்டு. 3 பரம் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் பட் பாசிட்டிவ்லி ஹைட்ரோட்ராபிக். நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக்னா லைட்டுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகும். சாயில் என்ன வாட்டர் இருந்தால் வாட்டர் வரைக்கும் மூவ் ஆகும். சரியா? அப்போ ஆப்ஷன் 2 and 3 are ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 6th one, the non-directional movement of a plant part in response to temperature is called non-directional movement. இப்போ என்ன சொன்னோம்? இது வரைக்கும் ட்ராபிசம் சொன்னால் மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் பார்ட் டுவர்ட்ஸ் சோர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். நாஸ்டிக்னா மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் பார்ட் அகைன்ஸ்ட் த சோர்ஸ். சரியா? அப்போ என்னது? த நான்-டைரக்ஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் எ பிளான்ட் பார்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் தெர்மோ, நான்-டைரக்ஷனல் மூவ்மெண்ட்னா நாஸ்டிக். ஸோ தெர்மோநாஸ்டிக். 7th one, chlorophyll in a leaf is required for photosynthesis. Option A, photosynthesis. Then 8th இல்ல 9th கொடுத்தாங்க. அப்போ அதை நான் 8th தான் மாற்றிக்க. Transpiration takes place through stomata. சரியா? இதான் ஆப்ஷன். Then fill in the blanks பாரு. The shoot system grows upward in the response to light. Shoot system stem நோக்கி நகரும், sunlight நோக்கி நகரும். So you write the answer as a light. Okay. Fill in the blanks. Number 1, light. Question number 2 பாரு, fill in the blanks. Dash is positively hydrotropic as well as positively geotropic. Plant ஓட எந்த பார்ட் சாயில் நோக்கி நகரும்? ரூட். வாட்டர் நோக்கி நகரும் இல்லையா? அப்போ ரூட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 2க்கு root. Third one, the green pigment present in the plant is, everyone knows, chlorophyll. So answer is the chlorophyll is the green pigment present in the leaf. 4th one, the solar tracking of sunflower in accordance with the path of sun is due to sun into photo. இல்லையா? அப்போ அது மூவ்மெண்ட் பண்ணுறது நாஸ்டி. ஃபோட்டோ நாஸ்டி. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்பான்ஸ் ஆஃப் எ பிளான்ட் பார்ட் டுவர்ட்ஸ் கிராவிட்டி. கிராவிட்டின்றது எர்த்து. எந்த பிளான்ட் பார்ட்டு கிராவிட்டி ரூட் வந்து பிளான்ட்டோடைய கிராவிட்டி மூவ் ஆகும் இல்லையா? திஸ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் த ஜியோட்ராபிசம்.
Geo means earth, tropism means movement. So it's a geotropism. Okay. And last one, plant take in carbon dioxide for photosynthesis but need oxygen for their living. அதுக்கு oxygen தேவை living வாழ்றதுக்கு. சரியா? The next one match the following பாரு. Root growing downwards into soil. அப்போ the soilனா root அப்போ positively geotropism. அப்போ ஒன்றுக்கு answer 4. Second one, shoot growing towards the light. So light மூணு வைக்கும்போது வச்சுட்டோம்னா அது பாசிட்டிவ்லி phototropism. Shoot growing upward. Shoot மேலே வைக்கிறது. அப்போ என்னன்னா சாயில் விட்டு மேலே போகுது இல்லையா, அப்போ நெகட்டிவ்லி geotropism. Root growing downwards away from the light, negative phototropism. சரியா? நாலு ஆப்ஷன். Then state whether true or false. If false, correct the statement. First one பாரு. The response of a part of a plant to the chemical stimulus is called phototropism. அது right or wrong? The response of a part of plant to the chemical stimulus is called the phototropism. Light தான் phototropism இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? Chemical stimulus இருக்கும்போது instead of phototropism you write as chemotropism. Understood? Next one. Shoot is positively phototropic and negatively geotrophic. Yes, right. Exactly. ஷூட்னா ஸ்டெம் என்ன பண்ணோம், லைட் நோக்கி நகரும், அதே போல் சாயிலுக்கு அகெயின்ஸ்டாக மூவ். When the weather is hot, water evaporates lesser, which is due to opening of stomata. When the stomata is open, water loss will be more. Excess of என்ன stomata open ஆகும் எப்போ இருக்கும்? When the sunlight is there. Sunlight இருக்கும்போது stomata ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இருந்ததுன்னா அதிகமான வாட்டர் லாஸ் ஆகும். ஸோ லெஸர் பதிலாக மோர் போட்டுக்க. Water evaporates more than water. Fourth question, photosynthesis produces glucose and carbon dioxide. Glucose is right answer, but oxygen, not carbon dioxide. சரியா? Photosynthesis is important in releasing oxygen to keep the atmosphere in balance, right? Because the byproduct of photosynthesis is oxygen. So right answer. Sixth one, plants lose water when stomata on the leaves are closed. So wrong statement. ஏன்னா plant lose water only when the stomata is open. Okay. So அது வந்து ஓப்பன் போட்டுருங்க. சரியா? இதான் வந்து 1 mark answer. 2 mark we can discuss later. Okay.